அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை முன்னிட்டு பல அடையாளங்கள் வெளியாக ஆரம்பித்தன. عن أم المؤمنين عائشة رضي الله عنها أنها قالت: أول ما بدأ به رسول الله صلى الله عليه وسلم من الوحي الرؤيا الصالحة في النوم، فكان لا يرى رؤيا إلا جاءت مثل فلق الصبح، ثم حبب إليه الخلاء، وكان يخلو بغار حراء فيتحنث فيه وهو التعبد الليالي قبل أن ينزع إلى أهله. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் தூக்கத்திலே நல்ல பல கனவுகள் தெரிய ஆரம்பித்தன. அவர்கள் ஏதாவது ஒரு கனவை உறங்கும் போது கண்டால் அது விடியற்காலை வெளிச்சத்தை போன்று நடக்கக்கூடியதாக இருந்தது. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையை விரும்பக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையை தேடி ஹிரா குகைக்கு சென்று அதில் பல இரவுகள் அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடியவர்களாக வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிறகு குடும்பத்தினுடைய ஞாபகம் வந்துவிட்டால் குடும்பத்தின் பக்கம் வரக்கூடியவர்களாக இருந்தார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜபலுன் நூர் மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய ஹிரா குகைக்கு சென்று பைத்துல்லாவை பார்த்து கொண்டு கவலைப்படக்கூடியவர்களாக, அழக்கூடியவர்களாக, மக்களுடைய நிலைமையை பார்த்து கவலை கொள்ளக்கூடியவர்களாக, அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றியும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஹிரா குகைக்கு வந்து சென்று கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் வளமையை போன்று ஹிரா குகைக்கு சென்று இபாதத் செய்து கொண்டு அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென குகையின் வாயல் அடைப்பட்டு விட்டது. குகையின் வாயல் பிரகாசமாக ஆகிவிட்டது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமோ தனிமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உருவம் வருகிறது, பக்கத்தில் வந்துவிட்டது. நபி அவர்களை கட்டி அணைத்தது. இக்ரா, நபியே நீர் ஓதுவீராக என்றது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத வாசிக்க தெரியாதவர்களாக இருந்தார்கள். எனவே மா அன பிகாரின், எனக்கோ ஓதத் தெரியாது என்றார்கள். திரும்பவும் அந்த உருவம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இருக்க கட்டி அணைத்து, நபியே நீர் ஓதுவீராக என்றது. திரும்பவும் மாநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கோ ஓதத் தெரியாது என்றார்கள். திரும்பவும் அந்த உருவம் இருக்க கட்டி அணைத்தது. நபியே நீங்கள் அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஓதுங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். இந்த இறை வசனங்களை முதலாக ஹிரா குகையில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக
இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருக்கும் நிலையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இறக்கி வைத்தான். இந்த மலைக்கு பெயர் ஜபலுன் நூர். எப்போது குர்ஆன் வஹி இறக்கி வைக்கப்பட்டதோ அந்த மலையே பிரகாசமாக ஆகிவிட்டது. எனவே இதற்கு ஜபலுன் நூர் என்று சொல்லப்படும். இந்த குகைக்கு காரே ஹிரா குகை என்று சொல்லப்படும். இந்த ஜபலுன் நூர் மலை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இதன் உயரம் 634 மீட்டர் உயரமாகும். இதனை ஏறுவதற்கு கிட்டத்தட்ட 1 மணித்தியாலங்களும் இறங்குவதற்கு கிட்டத்தட்ட 20 முதல் அரை மணித்தியாலங்கள் வரை ஆகிவிடும். இந்த குகையில் ஒரே நேரத்தில் 4 பேர்கள் வரை இருக்க முடியும். இது போன்ற மக்காவில் இருக்கக்கூடிய வரலாற்று புகழ்மிக்க இடங்களை கண்டுகளிக்க வேண்டுமா? என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.